It's a time to honor our chief duty. I call our principal of our Athoy Arabic College BA Training Academy, Obilod Ustad, Tariq Ustad, to honor with chief duty with the shawl. Nari Takbir, Nari Takbir, Nari Takbir. Time to hear the golden hadith from our chief duty. I call our chief duty, Maulana Maulavi A. Sadaqatullah Bilali, to give some words to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem wal Furqanil Majid. உங்கள் அனைவரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து பிலாலியா அரபிக் காலேஜில் வந்து நம்ம ஆலா உஸ்தாத் அவங்க முன்னாடி நம்ம படித்தோம். அவங்க அங்கே படிக்கிறப்ப பார்த்தோம்னா உங்களை மாரி தான், நம்மளும் ஒரு மீடியமான ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் உஸ்தாத் வந்து ஆலா உஸ்தாத் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கண்ட்ரோலில் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் படிக்கிறது இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், குவார்ட்டர்லி, ஆஃபலி, ஃபைனல் எக்ஸாம், அது 9th 10th 11th 12th பிகாம் இப்படி நாங்கள் எல்லாம் படிப்பாங்க. ஆனால் ஆலா உஸ்தாத் வந்து அவங்களுடைய அந்த பசங்களை கொண்டு போகிற விதமே சூப்பராக இருக்கும். அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, பசங்க எல்லாமே ஒரே இது தான், எல்லாத்துக்கும் ஒரே 2 கை கால் பிரெயின் எல்லாமே ஒன்று தான் அவங்களுக்கு. அதை யார் எஃபோர்ட் போட்டு அந்த பிரெயினை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி வருவாங்க. இதுதான் நடக்கிற ஒரு நிதர்சனம். யாராலும் சரி, ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, சில பேர் லாஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க அந்த பிரெயினை கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால் ஃபஸ்ட் ரேங்க் வர்றாங்க. அந்த நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த பிரெயின் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அந்த நம்ம ஆலா உஸ்தாத் பண்ணுறதுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், நம்ம படிக்கிறப்ப பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது 9th 10th பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. 11th 12th பார்த்தா கொஞ்சம் 5th ரேங்க் வருவாங்க. லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க வந்து 11th வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. அதே போல் பார்த்தோன்னா காலேஜில் 12th வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்க் எடுப்பாங்க. ஆனால் காலேஜ் ஃபஸ்ட் வந்துட்டாங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் இயரில் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம யார் அதிகமாக பிரெயினை செலவு பண்ணுறோமோ அதுதான் நம்ம முன்னாடி வர முடியும். அதுதான் நம்ம நிதர்சனம் நம்ம பார்க்குறது. அப்போ நம்ம உஸ்தாத் வந்து அடிக்கடி நாங்கள் ஓதுறப்பெல்லாம் பார்த்தோம்னா, யூ ஹாவ் டு டாக் இன் யூ டோன்ட் டாக் இன் தமிழ், ப்ளீஸ் ஸ்பீக் இன் அரபிக் ஆர் இங்கிலீஷ். If you go, some students, they are going to house, when they come back to school, they will explain what happened in their house, they will explain to us. When they speak, they have to speak in Tamil, then only we can feel that dramas, everything. But he has to speak in English only. So that time, so there is very, sometime, Allah was saying, always I am breaking the rules. When I studied in the college, I am breaking the rules. How someone, Allah was saying always, you have to speak in English only. If you go small students, we can speak in Tamil. Then sometime Ustad found when Allah Ustad hear the speech, he will come. Hey, what you are doing? Why are you speaking Tamil, man? Why are you breaking the rules? Allah Ustad always not accepting who are breaking the rules. He will not accept. When he ordered to someone, we have to follow that. This is a good, சொல்ல போனால் இதுதான் உண்மையான நிதர்சனமே. இப்போ நம்ம மதரசாவில் பிரின்சிபால் HOD இருக்காங்க சொன்னால், அவங்க ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அது எதுக்கு ஆலோசனை ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உஸ்தாதுமாக வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பாங்க. அவங்க ஏன் இருக்கலாம், தான் மகமேல இருக்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு சொல்லியிருக்காங்க, சதக் உஸ்தாத் வந்து ஒரு மாதிரி கண்டிப்பாக இருக்காங்க, நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க, ஏன் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதுனா, ஏன் அங்கே விட்டு உனக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஓ மேலே பாசம் வைக்கிறாங்க, உன்னை நல்லா இடத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து நீ வந்து நல்லா இருக்கணும், நல்லா உஸ்தாத் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று உஸ்தாதுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதே போல் காம்படிஷன் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கணும். வந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது, காம்படிஷன் இருக்கணும். அதாவது
ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறப்ப எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் நம்ம நினைக்கக்கூடாது. லாஸ்ட் அதான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 7 இயர்ஸ் ஒரு பையன் 7 இயர்ஸ் இங்கே படிக்கிறோம். 7 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 6 இயர்ஸில் வந்து லாஸ்ட் ரேங்க் தான். 10th 10 பசங்க படிக்கிறாங்கன்னா 9th ரேங்க்கு 10th ரேங்க்கு. ஆனால் 7th இயரில் ஆஃப்லியில் ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபைனல் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க். யாரும் அக்செப்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் நடந்துச்சு, இது நாங்கள் படிக்கிறப்ப நடந்துச்சு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, புக்கு படிப்பாங்க, இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கும், இந்த பக்கம் படித்தா இது மனப்பாடம் ஆயிரும், இந்த பக்கம் படித்தா இது மனப்பாடம் ஆயிரும். அப்படிப்பட்ட மல்டிபிள் டேலண்ட்லாம் இருந்திருக்காங்க நம்ம இதில். ஆனால் அவங்கள கூட பின்னாடி உள்ளவங்க முன்னாடி வந்து பீட் பண்ணுற இதெல்லாமே இருக்குது. அப்போ ஆலாவுசா வந்து நம்ம வந்து இது வந்து நினைக்கக்கூடாது. மதரசாண்டா எப்படின்னா காலையில் 8 o'clock 8 to 12 வந்து அரபிக் கிளாஸு, அப்புறம் மதியம் 2 to 5 o'clock வந்து அகாடமிக் கிளாஸு, அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு டுட்டோரியல் மாதிரி நம்மளை தான் செதுக்கிறணும். சரியா? இப்போ நீ நினைக்கிறீங்க நான் ஒரு ஆடிட்டராக இருக்கணும்டா, அதுமாரி இப்போ இருந்தே நீ ஃபீல் ஆகணும். நான் ஒரு ஆடிட்டராக இருந்தால் நான் அதை இப்போயே நீ ஃபீல் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு எப்படி படிக்கணும், ஒரு ஆடிட்டருக்கு என்னென்னலாம் தேவை, அவர் இங்கே என்னென்னலாம் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும், புரியுதுங்களா? அதே போல் நீ நினைக்கிறீங்க நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் கோர்ஸ் படிக்கணுங்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டராரோ இல்லை ஐசிடபிள்யூஓ இல்லை வந்து எம்சிஏவோ எது நீங்கள் படிக்கணுமோ அது இப்போயே நீங்கள் வந்து அதான் ஆகணும். அது மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைங்கிறத தேடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வர முடியும். இது நார்மலாக நடக்கிறதான். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டே இருந்தால் தான் அதுவாக நம்ம மாற முடியும். அதை விட்டுட்டு இந்த சுச்சுவேஷனில் இதை திங்க் பண்ணுறது, அந்த சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. நம்ம என்ன வாழ்க்கையில் நான் ஒரு ஆடிட்டராகவோ இல்லை ஐசிடபிள்யூஆவோ இல்லை வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இல்லை எதுவாக மாறினாலும் சரி, அதை நம்ம இப்போ இருந்து திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ஜெயிக்கும். அதை விட்டுட்டு நான் அப்போ பண்ணுவேன்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நீ எப்படி ஒன்றால் சோர்ஸ் எல்லாம் அப்போ கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ இருந்தே நீ சோர்ஸை கலெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம நினைக்கிறோம் இது மதரசா அப்படி நினைக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு எல்லாமே. இங்கே நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அதை தான் உங்களால் பின்னாடி வந்து உங்களால் செய்ய முடியும். அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்டா, சில பேர் நினைப்பாங்க நான் வெளியே போய் இது படிச்சிருவேன் அது படிச்சிருவேன். அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்டா, எங்களுக்கு வந்து ரமலான் லீவ் 1 month லீவ் விடுவாங்க. அதே மே மாதம் ஃபைனல் எக்ஸாம் தான் லீவ் விடுவாங்க. நான் அப்போயும் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே நமக்கு எது இல்லையோ அங்கே வந்து எக்ஸலாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே படிப்போம். ஏன்னு சொன்னால் இங்கே வந்த பின்னாடி வந்து நம்ம அது வந்து இங்கே இருக்காதனால இப்போ உள்ள எப்போலாம் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அதே போல் வந்து கம்யூனிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனோ வென் யூ ஸ்பீக் ஹியர் இன் இங்கிலீஷ் ஆர் அரபிக், it will be reflect in the future. This is the thing. Sometime you are saying sometime I will not speak in actually when we studied in the college, we have 12 students. There is one guy will be there, that guy will notify us 1 week who are speaking in Tamil. He will write one point. We have to pay the 1 rupees. Like 10 means we have to pay the 10 rupees. They will deduct from our monthly. We have the amount in the college. They will deduct us. This is the rules. Sometime all of us always saying me, Sadak, don't break the rules. All of us told me, you are speaking Tamil. Sometime you are hiding. You are speaking in Tamil. Some persons, I am here. When you go after college, you are not getting anyone in your organization on Tamil people also. Still, I am not getting anyone in my office, no one speak in Tamil. Actually, I don't have the Tamil people there. When I go to office, when I studied, when I first 3 years, I was working with Philippines and the Bangladesh people and the Egypt people. They don't know Tamil. I don't know their language. Actually, I don't like the Hindi. I don't speak Hindi also. So what happened? I should speak the English only. So after that, I came to the first group. Now I am working as a HR, senior HR. In my colleagues also, I don't have the Tamil people. So I should speak in English only. I have to explain to English only. So all also told me, when you broke the rule, correct? So you will not get anyone in your organization to speak in Tamil. So this is still I am getting that. Still I am feeling that. Still I am working on that. So the communication is very very important in your life.
You know, so if you go to other country, you know, sometime, you know, if you go to work in IT company in Coimbatore also, your manager will be a Mumbai. So how you explain what you are doing there? You will do the hard work, I know that. You will do the hard work. How to explain to him? It is not possible. So if your communication is proper only, then only you will get, you know, if you are working to hard work, but you can't explain your work, how will you get the increment? You will not get it, correct? So you are doing, I am working 9 to 5 o'clock, I am not going for lunch, I am still working hard work, but my manager is not increasing my salary. How you will get it? You can't. When you explain your work, then only he knows, your manager knows that. So if your manager is like American, like American, Egypt, anyone means, how you explain your thing. So the communication is very, very important in your life. Other thing, you know, when you are studying here, always you have to feel. You have to feel what I am going in future, what I will be in the future. As an auditor means you have to think as an auditor now. You have to search the source for that. If you want to study ICW means you have to be ICW, you have to search the source. This is the thing, you know. If you lose the life in this college means you will not study well, you will not speak, you will not develop the communication means you can't never develop in the after 7 years. Okay, this is, you know, I am you know, actually I am the medium student only. I am not the topper, I am not a topper. Okay, I am the medium only. Okay, but I tried how to read how to develop my skills. I tried it. You know, when I try, like, you know, 100%, if I take the step, then only I can walk. If I will not take the step means I can't walk. So I tried 100%, but I got it 50%. So that 50% is using us in my life. So you have to, this is you know, this is our life. 7 years, very, very important. So when you are in this college, you have to develop your skills. And அதே போல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால், இந்த காலேஜில் தான் நம்ம அத்தாய் இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். உங்களை மாரி ஒரு ஆள் தான், உங்களை மாரி தான் நானும் உட்காந்து, அந்த கெஸ்ட்டு வருவாங்க, பேசுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்படிலாம் நம்ம ஆகணுமா, அதுக்கு நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது, எல்லாமே நான் யோசித்தேன். இப்போ நான் சொல்லணுன்னா, இப்போ வந்து நான் வந்து துபாயில் இருக்கேன், நான் வந்து 12 இயர்ஸ் 13 இயர்ஸாக இருக்கேன். நம்ம பசங்கள்லாம் வர்றாங்க, இங்கேருந்து ஓதி முடித்த பசங்கள்லாம் வர்றாங்க. உங்களுக்கு ரிஃப்கான் தெரியுமான்னு தெரியல எனக்கு. ரிஃப்கான் அதே போல் சில பேர் அங்கே வந்திருக்காங்க, அங்கே எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறப்ப உங்களோட தான் நான் ஓதிட்டு வந்தேன். இப்போ நேற்று கலீல் மௌலா கூட வந்திருப்பாங்க, அவங்க கலீல் பிலாலி கூட வந்திருப்பாங்க. அவங்களும் அங்கே வந்து மேனேஜராக இருக்காங்க, நான் சீனியர் மேனேஜராக இருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம மனசால் ஒன்றும் என்ன சொன்னால், நம்மள்கிட்ட அல்லாஹ் தாலா ஆலா உஷாவுடைய ஐடியா வந்து இந்த 2 இது இருக்கனால நான் வந்து இப்போ அகடாமிக்கில் போகலை, நான் அரபிக்கில் தான் போயிருக்கேன். நான் வந்து அங்கே வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒர்க்குன்னு சொன்னால், நான் வந்து அங்கே யுஏஇயில் வந்து என் கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து என் கம்பெனி உள்ள எம்ப்ளாயிகளுக்கு வந்து விசா போடுறது, புதுசாக விசா எடுக்கிறது. விசா வந்து என் கம்பெனியில் ஒரு 800 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் தான் விசா எடுக்கிறதா இருக்கட்டும், விசா கேன்சலேஷன் பண்ணுறது, விசா ரெனிவல் பண்ணுறதுலாம் இது என் ஒர்க்கு. புரியுதுங்களா? இப்போ என் கிளாஸில் மொத்தம் வந்து நாங்கள் வந்து 9 பேர் படித்தோம். படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா முகமது பிலாலின்னு உங்களுக்கு தெரியும். முகமது பிலாலி வந்து சேலத்தில் வந்து இந்த காஜி அவங்க பெரிய இமாமா இருக்காங்க, மதரசாவுக்கு வந்து பிரின்ஸிபலாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புகாரின்னு சொல்லி அவங்களும் பெரிய உஸ்தாதாக இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம அசார் முகமது இருக்காங்க, அவங்களும் மதரசா நடத்துகிறாங்க சேலத்தில். அதுக்கப்புறம் தமீம் பிலாலி ஃபைசின்னு இருக்காங்க, அவங்களும் வந்து ஒரு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அன்வர் பிலாலின்னு இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்காங்க, துபாயில் இருக்காங்க. இப்போ நான் ஹெச்ஆர் மேனேஜர். துஃபைல் பிலாலின்னு இருக்காங்க, அவங்களும் வந்து இமாமத்தான் இருக்காங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் உங்களை மாரி தான் நாங்கள் ஒரு ஆள். நம்ம லைஃப் வந்து நம்ம எப்படி காலத்தில் வாழ போகிறோங்கிறத நம்ம இங்கேயே நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படி தான் வாழ போகிறேன், நான் இப்படி தான் வருவேன், இதுதான் என் ஃப்யூச்சரில் இருக்குன்னு சொல்லி வரணும். அதே போல் நம்ம ஓதி முடித்த பின்னாடி படித்த பின்னாடி நமக்கு 2 இருக்கனால ஏதாவது ஒன்றில் போகலாம். அகடாமிக்கில் போகலாம், இல்லை அரபிக்கில் போகலாம்.
புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையும் ட்ரை பண்ணுங்கள். 100% ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80% கிடைச்சாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அல்லாஹ் தஆலா நம்ம மதரசாவில் ஓதக்கூடிய எல்லா பசங்களையுமே பெரிய பெரிய வாழ்க்கைக்கு கொண்டு போய் அவங்கள சமுதாய சேவையும் செய்யக்கூடிய மாணவர்களாக நம்ம அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.